அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக நட்பு நாடான பஹ்ரைன் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஈரானை பொறுத்தவரை தற்பொழுது அமெரிக்காவை நோக்கி தாக்குவதற்கான வாய்ப்புகளை தேடி வருகின்றது. நேரடியாக அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய தொலைவு தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் ஈரான் வசம் இல்லை. எனவே தங்களை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள், அந்த மத்திய தரைக்குடல் பகுதிக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது ஈரான். அந்த அடிப்படையில் தான் பஹ்ரைன் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கான 5வது கடற்படை தளம் என்று சொல்லுவார்கள். வீரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 8000 வீரர்கள் இருக்கின்றார்கள் பஹ்ரைன் நாட்டிலே. அமெரிக்காவிற்கு சொந்தமான அந்த கடற்படை தளத்தில் மத்திய கிழக்கு நாடுகள், அதில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான ஒரு கடற்படை கட்டுப்பாட்டு மையம் போன்று அமெரிக்கா இந்த மையத்தை செயல்படுத்தி வருகின்றது. அதை குறிவைத்து ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பெருமளவிலான ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிலையத்தின் மீது, கடற்படை தளத்தின் மீது பஹ்ரைனில் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல், அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படை தளத்தை குறிவைத்து ஈரான் இந்த எரிகுண்டுகளை வீசியிருக்கின்றது. ஏவுகணைகள் விழுந்து வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. இந்த ராணுவ தளத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8000 9000 வீரர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அமெரிக்காவை சார்ந்த வீரர்கள். அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தளம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இடம். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மத்திய தரைக்கடல் பகுதியை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா கடல் வழியில் உருவாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான கடற்படை தளமாக அது இருக்கின்றது. எனவே அதை குறிவைத்து இப்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அங்கே ஒரு கட்டுமான பகுதிகள் எல்லாம் வெடித்து சிதறக்கூடிய அந்த புகை மேலெழும்பி செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. ஈரானை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இஸ்ரேலை ஒரு பக்கம் குறிவைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பஹ்ரைன் உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளினுடைய அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து தாக்குவார்கள். அதை வழிமறித்து தாக்கி அழிப்பதற்கான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் தற்பொழுது அமெரிக்கா தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. இரண்டு தரப்பிலும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்கள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.